இன்றைக்கி நாம் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு அது கூட 1 டீஸ்பூன் வெந்தயமும் போடுங்க. அது கூட கொஞ்சமாக கறிவடகம், சின்ன வெங்காயம், உரித்த பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். பாருங்கள், இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இன்னுமே நல்லா வதங்கி வரணும். வெயிட் பண்ணலாம் ஒரு 2 மினிட்ஸ். நல்லா சுருண்டு வந்துடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன், நல்லா க்யூபாக கட் பண்ணி. நீங்கள் வேணும்னா அதை பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி பழம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது 2யுமே நான் சேர்த்துக்கிறேன். இது 2யும் சேர்த்து நல்லா வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா வேகணும். நல்லா வெந்து வரட்டும். ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. இப்போ அது கூட நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூளை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கட்டிப்படாமல் கரண்டி வச்சு கலக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட நம்ம தேவையான அளவு குழம்புக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு முன்னாடியே சேர்க்கும்போது முருங்கைக்காயில் நமக்கு உப்பு சேர்ந்துடும். பார்த்திங்களா, குழம்பு எப்படி கொதிச்சு வருது தலை இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் ஒரு மூடி தேங்காயும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் குழம்பு கூட சேர்த்துருக்கேன். சிலருக்கு தேங்காய் பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். நான் குழம்புக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச விழுதில் பேலன்ஸ் இருக்கிறதையும் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வெயிட் பண்ணுவோம். இப்போ அது கூட நான் ஒரு வெண்டைக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நமக்கு சுவையான காரக்குழம்பு ரெடி.